காவ்யா வேஃபை. இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் காவ்யா. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பெண்மணி தன்னுடைய படைகளை தனியாக வழிநடத்தி தன் நாட்டுக்கு வந்த பிரிட்டிஷை விரட்டி அடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி தான் பேகம் ஹஸ்ரத் மஹால். அவங்கள பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்சி செய்ய வந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடந்தது. அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு போராட்டம் தான் ரிவால்ட் ஆஃப் 1857. 1857 கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சியில் முக்கியமான ஒரு போராளி பேகம் ஹஸ்ரத் மஹால். இந்த போராட்டம் நடந்ததுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ் இராணுவத்தில் இந்திய வீரர்கள் நிறைய பேர் பணியாற்றி வந்தாங்க. அப்படி பணியாற்றி வந்தபோது என்ஃபீல்டு துப்பாக்கிகள் என ஒரு குறிப்பிடத்தக்க துப்பாக்கி வகையில் யூஸ் பண்ணப்படுற கேட்ரேஜில் மாடு மற்றும் பன்னியோட கொழுப்பு பயன்படுத்தப்பட்டது. இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் விலங்குகளை மதிக்கிறவர்களாக இருந்தாங்க. அதனால இந்த கேட்ரேஜை அவங்க வாயால் லோட் பண்ணுறதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. இருந்தாலும் நீங்கள் லோட் பண்ணியதை தீரணும் என பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்கள ரொம்ப வற்புறுத்தியதுனால தான் இந்த போராட்டம் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய நவாப் வாஹித் அலி சிங் கல்கட்டாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அவருடைய மனைவியான பேகம் ஹஸ்ரத் மஹால் அவர்கள் தனியாளா பிரிட்டிஷை எதிர்த்து போர் தொடுத்தாங்க. தன்னோட ஆதரவாளர்களோட போரிட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக லக்னோவை கைப்பற்றாங்க. லக்னோவை கைப்பற்றி அவங்களோட 12 வயசு மகனை அரசராக்குறாங்க. அவன் சொந்தமாக முடிவெடுக்கிற வயசு வர வரைக்கும் தானே இருந்த ஆட்சியும் செய்கிறாங்க. இவங்க ஆட்சி செஞ்ச காலத்தில் மற்ற நாட்டு மன்னர்கள் இவங்க கிட்ட இருந்து லக்னோவை பறிக்கிறது ரொம்ப சுலபம்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க எல்லாரோடையும் தனியால மோதி லக்னோவை யார் கைக்கும் போக விடாம பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் சரியா நடந்துட்டு இருந்த நேரத்தில் பிரிட்டிஷர்கள் மீண்டும் இவரை எதிர்த்து போராடுறதுக்கு வர்றாங்க. 6 மாதம் போரிட்டு படைபலம் இல்லாம தோத்தும் போறாங்க பேகம் ஹஸ்ரத் மஹால் அவர்கள். அவங்க தோத்த பிறகு பிரிட்டிஷர்கள் உங்களை எங்கள் படையில் நாங்கள் சேர்த்துக்கிறோம், அதிக ஊதியமும் தரும், நீங்கள் எங்களை வழிநடத்துங்க அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் தராங்க. ஆனால் பேகம் ஹஸ்ரத் மஹால் என்னோட இடம் போனாலும் போகட்டும், நான் இந்த இந்தியாவின் விடுதலைக்காக தான் போராடுவேனே தவிர உங்கள் பணம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்களோட படைகளோட நேபாளுக்கு புறப்படுறாங்க. நேபாளில் தனக்கென ஒரு தனி அரண்மனை கட்டி அங்கேயே இருந்து இந்திய விடுதலைக்காக தீவிரமாக போராடினாங்க. இந்திய விடுதலை பற்றி நிறைய அவேர்னஸும் கிரியேட் பண்ணி அங்கிருந்த எல்லா பெண்களுக்கும் விடுதலைக்காக போராடவும் சொல்லி கொடுத்தாங்க. 1879 அவங்க இருந்த நேபாளிலேயே உயிரையும் விடுறாங்க. காட்மாண்டுல அவங்களோட கல்லறை இன்னும் இருக்கு. பிரிட்டிஷர்களை எதிர்த்து தனியாளா நின்று தன் 12 வயசு மகனையும் பாதுகாத்து இந்த இந்தியாவிற்கு சுதந்திரமும் வாங்கி தந்த இந்த பெண்மணியோட வரலாற்றை நிறைய பேர் மறைக்கவும் ட்ரை பண்ணாங்க. என்னதான் இவங்க வரலாற்று பெருசா பேசப்படலனாலும் இவங்க செஞ்ச நற்செயல்கள் என்றும் நம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். Meet you in the next video. Until it's bye bye from Kavya. Bye.